வணக்கம். உறுதியான பயிற்சியே உயர்வுக்கு வழி. ஒருவன் கோடை காலமெல்லாம் நீச்சல் பழகினால் நீச்சல் வந்ததாக தெரியவில்லை. பழகுவதை விட்டுவிட்டான். பிறகு ஒரு நாள் மழை காலத்தில் நீச்சல் அடிக்கப் போனான். அவனால் நீச்சல் அடிக்க முடிந்தது. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். தவயோகத்தில் முதல் நிலையான எண்ண குவித்தலும் கான்சன்ட்ரேஷன் தியானத்திலும் நாள்தோறும் ஈடுபடாத சிலர் வீணாக அலட்டிக் கொள்கிறார்கள். ஐயோ, நாம் எப்படி தான் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறப் போகிறோமோ தெரியவில்லை என்று வீணாக கவலைப்படுகிறார்கள். அவர்கள் மேலே சொல்லியுள்ள கதை மனதிலே எப்போதும் நிறுத்தி கொள்வது நல்லது. தவசிகளும் நீண்ட நெடுங்காலமாக இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் உடனே தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்து வற்புறுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உடனே தீட்சை செய்து விடுவதில்லை. மனதை அழுத்திக் கொள்ளாமல் சிலர் சாதாரணமாக தீட்சை செய்து கொள்ளும் விருப்பத்தை தெரிவிப்பார்கள். அவர்களுக்கு நாம் உடனே செய்து வைக்கிறோம். நம்முடைய இந்த பழக்கத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம். போக்கு போல காணப்படுகிற நம் பழக்கத்திற்கு மேலே சொன்னது தான் காரணம்.